விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வழக்கம் போலவே நம்ம ஏப்ரல் 1 15 வரைக்குமான தேதி காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபார தொழில் முனைவோர்களுக்குமான காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு பணங்காசை தரக்கூடிய தேதிகளாக அமையும், பண வரவுக்கான நாளாக அமையும். ஒரு சில தேதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தயவு செய்திடாதீங்க அப்படின்னு வரும். ஒரு சில காலங்கள் பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நன்மை தரக்கூடிய காலங்களாக அமையும். அது எல்லாத்த பற்றியுமே நம்ம விரிவாக இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். எந்தெந்த தேதிகளை நான் சொல்லியிருக்கணும் அது மிக சரியாக தேர்ந்தெடுத்து அதற்குரிய விஷயங்களை நீங்கள் செய்து வந்தால் வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்காகவே உங்களுடைய வியாபார பெயரை இலவசமாக சரிபார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் உங்கள் மனைவியோடைய பேரில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதியையும் பிஸ்னஸ் நேமையும் அனுப்புங்க. ஒரு சில பேர் தன்னுடைய கணவருடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவருடைய பிறந்த தேதியும் அவங்களோட அந்த பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா யார் ஓனராக இருக்காங்களோ அவங்களுடைய தேதிக்கும் கூட்டிய நிற்கும் அந்த பிஸ்னஸ் நேம் சரியாக இருந்தால் தான் முழுமையான லாபங்களை தரும். அப்படி தரலைன்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களை தருவேன். அதை பற்றின குறிப்பை இறுதி பகுதியிலையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 1, 2025 முதல் ஏப்ரல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலில் இந்த 2 வாரங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் அமைய போகுது. ஏன்னா பெரும்பான்மையான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுதுன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக, பண வருவாய் ரீதியாக உங்களுக்கு நிறைய இன்கம் ஜென்ரேட் ஆவதற்கு, புதிய வாய்ப்புகள், வியாபார ஒப்பந்தங்கள் சைன் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏப்ரல் 1ஆம் தேதியே மிக நல்ல ஒரு பண வரவுக்கான நாளாக அமையுது. ஆனால் அன்றைய தினம் தெய்வ வழிபாட்டினால் உங்களுடைய வியாபாரம் செழிப்பதற்கான ஒரு வாய்ப்புமே கிடைக்குது. நீங்கள் அந்த தேதியில் யாருக்காச்சும் அன்னதானம் கொடுங்க, யாருக்காச்சும் நீர்மோர் கொடுங்க. குறைந்தது ஒரு 10 பேருக்காச்சும் நீங்கள் அது செய்யும்போது எதிரே பார்க்காம அன்றைக்கி ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய தொகை, வியாபார ரீதியாக நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு செய்து முடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் இழுவையாக இருந்த அந்த ஒரு விஷயம் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா பூர்த்தி அடைந்து உங்களுக்கு சேர வேண்டிய தொகை அக்கௌண்ட்டுக்கு வரும். அல்லது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் இந்த 2 வார காலத்திற்குள் உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நன்மை தரக்கூடிய நாள் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 7ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கும். அது புதிய பிரான்ச்சஸ் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் புதிய இன்னொரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான அக்ரிமெண்டெல்லாம் இந்த தேதியில் நீங்கள் போடலாம். அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். பண வரவுக்கான மற்றொரு நல்ல நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10 ஏப்ரல் 2025 உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாக அமையுது. அந்த தேதியில் நீங்கள் முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது அது வெற்றிகளையே தரும். அதே போல் பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய தேதியாக 12 ஏப்ரல் 2025 அமையுது. அது உங்களுக்கு பெரிய நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணும். நீங்கள் ஒரு விஷயத்தை பிஸ்னஸ் ரீதியாக சென்டிமெண்டலாக ஒரு பூஜை போட்டு மறுபடியும் நம்ம ஆஃபீஸை எனர்ஜெட்டிக்காக மாற்றணும் அப்படின்னு அது பிளான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஏப்ரல் 14 பண்ணுங்கள். தமிழ் புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு பண்ணுங்கள். அது மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு உண்டு பண்ணும். அதே தேதியில் நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். உங்களுக்கு சேர வேண்டிய பணங்காசு வருவதற்கான நல்ல நாளாகவும் அது அமையுது. நீங்கள் கடைப்பிடிக்கவே கூடாது அல்லது எந்த ஒரு புதிய முயற்சிகளுமே செய்யக்கூடாத தேதிகள் அப்படிங்கிறது இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னெடுக்காதீங்க.
தயவுசெய்து அந்த தேதிகளில் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையுமே வைத்துக்கொள்ளாதீர்கள். அதே போல் 4 ஏப்ரல் 2025 உங்களுக்கு தோல்வி தரக்கூடிய ஒரு நாளாக அமையிறதுனால அந்த தேதிகளில் எந்த ஒரு முயற்சிகளுக்குமே முக்கியத்துவம் தர வேண்டாம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலையில தான் இருக்குது. சுமாரான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். வியாபார ரீதியான ஒப்பந்தங்கள் காலதாமதமாகும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகை இன்னும் கைக்கு சேராமல் காலதாமதம் ஆகக்கூடிய விஷயமாக இருக்கும். முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மைண்டை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இல்லாமல் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நீங்கள் ஒரு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய தியானங்களை நீங்கள் கைக்கொள்ளலாம். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதாயங்களை தேடித்தரும். ஏன்னா மைண்டு கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே ஃபெயிலியர் ஆகும். அதுதான் உங்களுக்கு நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்தும். பட் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் மைண்டு கிளியர் ஆகும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். இப்போ இந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு பணங்காசு சேரும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். 1 ஏப்ரல் 2025 உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வராமல் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் கரெக்டாக அந்த தேதியில் உங்கள் கைக்கு காசு சேரும். நீங்கள் இவ்வளோ நாள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அக்கௌண்ட்டில் விழுவும். பட் அதுக்கான ஃபாலோஅப்பை நீங்கள் தான் செய்து வச்சுக்கணும். அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான். அது முன்னாடியே முன்னெடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது நல்லது நடக்கும். அதற்குப்படியாக 7 ஏப்ரல் 2025 உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலமாக அமையுது. அந்த தேதியிலையுமே உங்களுக்கு பணங்காசு வருவதற்கு நல்ல ஒரு உகந்த காலம். அதே தேதி புதிய விஷயங்களை நீங்கள் துவங்குவதற்கும் ஏற்ற தேதியாக அமையுது. அந்த தேதியில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு தன்மையில் அமையும். எந்த தேதிகளை நீங்கள் அறவே தவிர்க்கணும், அந்த தேதிகளில் எதை செய்தாலும் உங்களுக்கு ஒத்து வராது அல்லது ஃபெயிலியர்ஸை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஏப்ரல் 2025 அதன் பிறகு 8 ஏப்ரல் 2025 இந்த 2 தேதிகளில் எந்த ஒரு முயற்சியுமே முன்னெடுக்காதீங்க. முடிந்தவரை இருப்பதை கொண்டே அப்படியே நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க அல்லது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் புதிதாக ஒரு விஷயத்தை செய்கிற பேர் வழின்னு இந்த தேதிகளை முயற்சி பண்ணும்போது அது உங்களை தலை குப்புற விழ செய்திடும். அதனால் ஒரு பிரச்சனமும் இருக்காது. உங்களுக்கு சிரமங்களையே அது அதிகம் கொடுத்துரும். அதனால் இப்போ நான் சொன்ன இந்த 2 தேதிகளை அறவே தவிர்த்துருங்க. 12ஆம் தேதி உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்கள் தரக்கூடிய ஒரு தேதியாக அமையும். உங்களுடைய இன்வெஸ்டரை போய் வேற ஒரு ஊருக்கு சென்று பார்ப்பதோ அல்லது நீங்களே இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ்க்கு இடம் பார்ப்பதற்காக செல்வதோ இது எல்லாமே 12 ஏப்ரல் 2025 தேதியில் நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரயாணங்கள் மிக சிறப்பாக அமைந்து பிரயாணத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அது அமையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெய்வ வழிபாட்டினால் வெற்றி பெறுவதற்கு அதே 12ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இதில் ஏற்கனவே அது பாயிண்டாக சொன்னது தான். நீங்கள் பௌர்ணமி தினமான அன்றைய தினம் சித்தருடைய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுடைய வியாபார முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். குருவுக்குரிய 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1, 2025 முதல் 15 ஏப்ரல் 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலில் இந்த மாதத்தில் பொறுத்தவரை உங்களுக்கு இந்த முதல் 15 நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றமான காலமாகவே அமையுதுன்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது, நிறைய வரவேண்டிய தொகைகள் சேர்வது, ஏதேனும் ஒரு வகையில் ஒரு ஏற்றமான முன்னேற்றமான பாதையை நோக்கி உங்கள் வியாபாரம் செல்வது எல்லாமே 1 by 1 நடக்கும். அதுலேயும் குறிப்பிட்ட சொல்லணும்னா உங்களுக்கு பணம் காசு சேர்வதற்கான மிக அற்புதமான நாளாக 3ஆம் தேதி அமைகிறது. 3 ஏப்ரல் 2025 உங்களுக்கு இதுவரை நிலுவையாக இருந்த தொகை கைக்கு சேரும். அது பெரிய முன்னேற்றங்களை தரும்.
உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக அது அமைகிறது. அதற்கு அடுத்தபடியாக 9 ஏப்ரல் 2025 இந்த தேதியில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதிதாக நீங்கள் துவங்குவதாக இருந்தால், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதாக இருந்தால், அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும், ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் தேதி தெய்வ பலத்தால் உங்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள். 12 ஏப்ரல் 2025 நீங்கள் சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று நீங்கள் பூஜை செய்வது அப்படிங்கிறது வியாபார ரீதியான வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல்களை உங்களுக்கு அதிகப்படுத்தும். அதே 12 ஏப்ரல் 2025 அன்று பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையறதுனால ஒரு இடத்தில் இருந்து டிராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு சென்று உங்களுடைய வியாபாரத்தை பேசி முடிப்பதோ அல்லது உங்கள் வியாபாரத்திற்கான பிரான்ச் ஆஃபீஸை பார்ப்பதோ இது எல்லாமே மிகப்பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் அமையுது. சரி, எந்த நாளில் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த 4 அப்படிங்கிற தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் கேலண்டர் முகூர்த்த தேதியாக போட்டிருக்கும். அதற்காக நிறைய பேர் போயிட்டு அந்த முகூர்த்த தேதியில் ஒரு புதிய கணக்கு துவங்குவதோ, ஒரு புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவதோ, புதிய ஒரு பிஸ்னஸ் எடுப்பதோ செய்வாங்க. தயவு செய்து அந்த தவறை செய்யாதீங்க. அன்றைய தினம் உங்களுக்கு பொருந்தாது. அன்றைய தினம் உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை கொடுத்துரும், நஷ்டங்களை ஏற்படுத்தும். முடிந்தவரை அந்த தேதியில் ஏதேனும் முக்கியமான மீட்டிங் இருந்தால் கூட அதை தள்ளி வைங்க, ஒரு நாள் தள்ளி வைங்க. அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். பட் இப்போ நான் சொன்ன இந்த 4 வரக்கூடிய 4 ஏப்ரல் 2025 அதே போல் 8 ஏப்ரல் 2025 தேதியும் நீங்கள் அறவே ஒதுக்கிடுங்க. அந்த தேதியில் எதுவுமே செய்யாதீங்க. 13 ஏப்ரல் 2025 நீங்கள் ஒதுக்க வேண்டிய ஒரு தினம். அந்த தேதியில் எதுவுமே செய்யாதீங்க. மீறி செய்தீர்கள் என்றால் நஷ்டங்களே மிஞ்சும். உங்களுடைய முயற்சிக்கேற்ற 1% வெற்றி கூட உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். குருவினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வியாபார ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீங்கள் மற்றொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளை கடைப்பிடிங்க. 5, 14, 23 உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய தேதிகள். அதே போல் 3, 12, 21 உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய தேதிகளாக அமையும். இந்த ஏப்ரல் 1 to 15 வரைக்குமான காலகட்டத்தில் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகமாகவும் தோல்வி வாய்ப்புகளை மிக குறைவாகவும் நீங்கள் வைத்துக்கொள்வீர்கள். ஸோ தட் உங்களுக்கான சக்ஸஸ் ப்ராபபிலிட்டிஸுங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது அது லாபங்களையே தரும், வெற்றிகளையே உங்களுக்கு கொடுத்து பரிசளித்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். ராகுக்குரிய 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1, 2025 முதல் ஏப்ரல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் உங்களுடைய வியாபாரத்திற்கு உயர்வுகளை தருமா அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில். என்ன ஒரே ஒரு விஷயம்னா அதிகப்படியான செலவினங்களை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் புதிதான முதலீட்டுக்குள்ளார இறங்குங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வியாபாரமும் ஆகும். இவ்வளோ நாள் தேக்க நிலையில் இருந்த விஷயங்கள் விலகி இந்த டல்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் விலகி நன்மை தரக்கூடிய காலத்துக்கட்டத்துக்குள்ளார தான் நீங்கள் என்ட்ராகிறீங்க. ஆனால் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். 1ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமையும். 1 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பணம் காசு வருவதற்கான மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையுது. அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் அந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் புதிய ஒப்பந்தங்களால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக கிடைக்கும். அதே போல் 5, 4, 2025 அதுவுமே உங்களுக்கு, அதாவது 5 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பணங்காசு வருவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையுது. அதற்கு அடுத்தபடியாக 12 ஏப்ரல் 2025 தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. அன்றைய தினம் உங்களுடைய வியாபாரம் செழிப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும்.
14 ஏப்ரல் 2025 அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் சரி, புதிய ஆஃபீஸ் எடுக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி புதிய பண வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து வந்து சேர வேண்டிய தொகையாக இருந்தாலும் அல்லது அடுத்து வரக்கூடிய ஆர்டர்ஸ்க்கான அட்வான்ஸ் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நாளாக அந்த ஏப்ரல் 14 வந்து அமைது. அன்றைய தினம் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு மிக உகந்த நாளாகவே அது அமையுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த முதல் 2 வாரங்கள் அப்படிங்கிறது ஃப்ளரிஷிங்காக தான் இருக்க போகுது, அதில் டவுட் வேண்டாம். எந்த தேதிகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதன்படி பார்க்கும் பொழுது 8/4/2025 8 ஏப்ரல் 2025 அறவே தவிர்த்துக்கோங்க. அதே போல் 13 ஏப்ரல் 2025 இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு வெற்றிகளுக்கு பதில் தோல்விகளையே நிறைய தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அந்த முயற்சிகளுக்குரிய ரிசல்ட் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. நிறைய சிரமங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து உங்களை உள்ளாக்கும். அதனால் நம்ம எதுக்கு தோல்வி தரக்கூடிய நாட்டில் போயிட்டு நம்ம சிரமப்படுவானே, அதை தவிர்த்துட்டு வெற்றி தரக்கூடிய நாட்களாக நான் இதற்கு முன்னாடி சொன்ன தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸையே கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்தவரை நீங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டாலே இந்த முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வெற்றியின் பாதையில் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் கொண்டு செல்லலாம். புதனுக்குரிய 5, 14, 23 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1 தேதியில் ஆரம்பித்து ஏப்ரல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த முதல் 2 வாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக தான் இருக்கும். நல்ல ரிசல்ட்ஸ் தரக்கூடிய வகையில் தான் அமையும். நீங்கள் வந்து ஒரு சில தேதிகளை மட்டும் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கான முயற்சிக்கான நாட்களாக வைத்து கொள்ளுங்கள். அது வெற்றியே உங்களுக்கு தரும். குறிப்பிட்டு சொல்லும்படியாக 1 ஏப்ரல் 2025 உங்களுக்கு வெற்றிக்கான நாளாக அமைது. வெற்றி தரக்கூடிய மற்றொரு தேதியாக அமைவது 5 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பணங்காசை தரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். அன்றைய தினம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமையும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். தெய்வ அனுகூலத்தால் வெற்றி தரக்கூடிய நாளாக உங்களுக்கு 12 ஏப்ரல் 2025 வந்து அமையுது. அது வந்து உங்களுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கான ஒரு வாய்ப்புகளை சந்தோஷத்தை தரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, ஏதேனும் செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன்கள் இது எல்லாத்தையுமே வந்து அந்த தேதியில் செய்யுங்க. உங்களுக்கு அது வியாபாரத்திலையுமே பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏப்ரல் 14 வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள். எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கி தமிழ் புத்தாண்டு வேற. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே முழுமையாக வெற்றியை தரும். ஒப்பந்தங்கள் புதிதாக நீங்கள் கையெழுத்திடலாம். அது உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும். இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து நீங்கள் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையும். இந்த முதல் 15 தேதிகள் வரைக்குமே நீங்கள் வந்து ஏப்ரல் 1 15 ஏப்ரல் வரைக்குமான காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டிய தேதிகள் அப்படின்னு ஏதேனும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஏப்ரல் 2025, அதன் பிறகு 8 ஏப்ரல் 2025, 13 ஏப்ரல் 2025 இந்த 3 தேதிகளையுமே அறவே தவிர்த்துக்கோங்க. அந்த தேதிகளில் எந்த ஒரு புது முயற்சியுமே முன்னெடுக்காதீங்க. பணம் காசு வரத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸில் வேலை செய்யும். நீங்கள் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டாலுமே அதற்குரிய பலன் அப்படிங்கிறது கிடைக்காத தன்மையில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த ஒரு சில தேதிகளில் முயற்சிகளை பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை நீங்களே அதிகப்படுத்தி கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். நீங்கள் தெய்வ வழிபாடாக செய்ய வேண்டியது பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வாருங்கள். ஒரு சில நாட்களில் தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரும்னு சொல்லி நான் 12ஆம் தேதியெல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த 12ஆம் தேதி ஜீவசமாதி கோயில்களுக்கு, சித்தர்களுடைய ஜீவசமாதி ஆலயங்களுக்கு நீங்கள் சென்றலாம். அதே போல் பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கும் செல்லலாம். அது உங்களுக்கு காசு பணத்தை மிக அதிகப்படியாக பெற்றுத்தரும். இந்த முதல் 2 வாரங்களில் நீங்கள் செய்யக்கூடாத மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டயத்தில் கடனுக்காக அப்ளை பண்ணாதீங்க. கடனுக்காக முயற்சி பண்ணி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் வட்டிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா
அடுத்து வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு வட்டி விகிதம் கம்மியாக அதே பேங்க்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய ஸ்கோர் நல்லா இருக்குது, இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தரோம் அப்படின்னு சொல்லி எந்த பேங்க் முன்னாடி ரொம்ப அதிக வட்டிக்கு தரேன்னு சொன்னாங்களோ அவங்களே குறைந்த வட்டிக்கு உங்களுக்கு தருவதற்கு அவங்க முன் வருவாங்க. அதனால் கொஞ்சம் வந்து பணங்காசு விஷயத்தில் மட்டும் உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய சேவிங்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். புதிதாக போய் கடன் வாங்கி செலவு பண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்வேன். சுக்கரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1, 2025 முதல் ஏப்ரல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 2 வார காலங்களில் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நன்மையாகவும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு சோதனை மிகுந்ததாகவோ அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவோ இருக்கும். அதில் நன்மை தரக்கூடிய தேதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 1 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பணங்காசை பெற்றுத்தரும். மிக அதிகப்படியான ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதோ அல்லது மனதிற்கு பிடித்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை, வியாபார ரீதியான செய்தியை உங்களுக்கு கேட்க வைப்பதோ போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதே போல் 6 ஏப்ரல் 2025 வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு வந்து தரக்கூடிய தேதியாக அமையும். 12 ஏப்ரல் 2025 அன்று தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது காணப்படுதுங்க. அன்றைய தினம் வந்து நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் ஒரு முயற்சியை முன்னெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. புதிய ஒப்பந்தங்களோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸோடைய பிரான்ச்சை இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் 14 அதை வச்சுக்கோங்க. அது ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு அஸ்திவாரமாக அன்றைய தினம் அமையும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்குங்க. எந்த தேதிகளை நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஏப்ரல் 2025 நீங்கள் அறவே தவிர்த்துக்கோங்க. அதே போல் 8 ஏப்ரல் 2025 இந்த தேதியுமே அறவே தவிர்த்துக்கோங்க. இந்த 2 தேதிகளில் எந்த ஒரு புதிய விஷயத்துக்கும் நீங்கள் முயற்சிகளுக்கும் இது பண்ணாதீங்க, முயற்சி பண்ணாதீங்க. அன்றைய தினம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பாதி கூட கிடைக்காது. நீங்கள் எதுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் கொடுக்கக்கூடிய நாளில் வந்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து செய்யணும். அன்றைய தினம் வந்து முடிந்தவரை இருப்பதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே அதுவே உங்களுக்கு ஸ்மூத்தான ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய இந்த ஏப்ரல் முதல் 2 வாரங்கள் காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். யாருக்கும் நீங்கள் வந்து கடன் கொடுத்து உதவ வேண்டாம். ஏன்னா இந்த 2 வாரங்களில் வியாபார ரீதியாக உங்களுக்கே பணம் காசு தேவைப்படக்கூடிய ஒரு சமயங்கிறது வரும். அதனால் நீங்கள் போய் ஃபினான்ஷியலாக நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை லாக் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு டார்கெட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு இந்த ஆர்டரை இந்த தேதிக்குள்ளார முடிச்சு தரோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா வழக்கத்தை விட ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் எக்ஸ்ட்ரா வச்சே சொல்லுங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா வச்சு சொல்லிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் ஒரு விஷயத்தை முடிச்சு தரீங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப ஒரு அவசரப்பட்டு ஒரு தேதியை சொல்லிவிட்டு அந்த தேதியில் டெட்லைனில் உங்களால் அந்த ப்ராமிஸை கீப்பப் பண்ண முடியலைன்னா ஃபர்தராக உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸை வந்து அது பாதிக்கும் இல்லையா? அதனால் இந்த முதல் 2 வாரங்களில் ஒரு சில காலதாமதங்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய டெட்லைனை ஒரு 7 நாள் எக்ஸ்ட்ராவாகவே வைத்து 7 நாட்களுக்குள்ளார எக்ஸ்ட்ராவாக வச்சே நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுடைய பேரை காப்பாற்றுவது மட்டுமல்ல, ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிஸ்னஸையுமே அது உறுதி பண்ணுது. இந்த 2 வாரங்களில் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்கள். எங்கே இருந்தாலும் சரி, திருப்பதி ஸ்தலமாக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம், அல்லது உப்பிலியப்பன் கோயிலாக இருக்கலாம். இது போன்ற பழமை வாய்ந்த பெருமாள் க்ஷேத்திரங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது அது உங்களுக்கு பெரிய உயர்வுகளை வியாபார ரீதியாக பெற்றுக் கொடுத்து உங்களை அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக உயர்த்தும். முடிந்தவரை இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த அதிர்ஷ்ட தேதிகள் நன்மை செய்யக்கூடிய தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொண்டாலே போதுமானது. வெற்றிங்கிறது தானாக தேடி வரும். கேதுக்குரிய 7, 16, 25 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 1, 2025 முதல் ஏப்ரல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த முதல் 2 வாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாரான பலன்களே தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். முடிந்தவரை நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸை காப்பாற்றிக்க வேண்டிய
ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதிகப்படியாக இன்வெஸ்ட் பண்ணுற பேர் வழின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற ஃபினான்ஷியல் லோடோட இதையும் சேர்த்து ஆட் பண்ணிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் முடிந்தவரை கை இருப்புகளை ஏற்கனவே ஸ்டாக்கில் இருக்கிறத நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். அதன் மூலமாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்ஸ் எடுக்கிறதுக்கான பிளான்ஸை வச்சுக்கோங்க. இந்த முதல் 2 வாரங்களில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தேதிகளாக 1ஆம் தேதி அமைதுங்க. 1 ஏப்ரல் 2025 உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும் அல்லது பணங்காசை பெற்றுத்தரும். அன்றைய தேதிகளில் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா அது உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல் 2 ஏப்ரல் 2025மே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக அமைது, பணங்காசு வந்து சேர்வதற்கான நாளாக அமைது. புதிய விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு அல்லது ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுவதற்கு, வியாபாரத்துக்கான எக்ஸ்டென்ஷன், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, இது எல்லாமே வந்து ஏப்ரல் 14th வச்சுக்கோங்க. ஏப்ரல் 14th 2025 உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையும். தெய்வ அனுகூலத்தால் வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வியாபாரத்தில் ஒரு சில பேர் வந்து இறைவனையே பார்ட்னர்ஸாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து வரக்கூடிய ஆண்டு வருமானத்தில் கொடுப்பாங்க. A2B ஓனர்லாம் வந்து திருப்பதி பெருமாளை வந்து பார்ட்னராக அவர் சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் வந்து தெய்வ பரிகாரங்கள் செய்வதற்கோ தெய்வ வழிபாடு செய்வதற்கான நாளாக இந்த முதல் 2 வாரத்தில் ஏப்ரல் 12, 2025 தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அன்றைய தினம் நீங்கள் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வருவதாக இருந்தாலும் ட்ராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு அன்றைய தினம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிகிறது. அன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்டரை போய் பார்ப்பது அல்லது ஏதேனும் ஒரு பேங்க்கோடைய கவர்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடுவது, இது எல்லாமே வந்து 12 ஏப்ரல் 2025 மிக சரியான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் அமைச்சு தரும். உங்களுக்கு எந்த தேதிகளில் எந்த ஒரு முயற்சியுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஏப்ரல் 2025, 13 ஏப்ரல் 2025, 8 ஏப்ரல் 2025 இந்த 3 தேதிகள்லையும் எந்த முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தாலுமே அது உங்கள் காலை வாரிவிடும். உங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. 1% கூட வெற்றி தராத ஒரு ஃபெயிலியர் கொடுக்கக்கூடிய நாளில் ஏன் முயற்சி பண்ணி சிரமப்பட்டு செய்துட்டு அதன் பிறகு நீங்கள் வருத்தப்படுவானே, அதுக்கு அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? அதனால் முடிந்தவரை அந்த தேதிகளில் எந்த ஒரு முயற்சியும் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும், இழப்புகளில் இருந்து காப்பாற்றும். அதற்கு மாற்றாக எந்த தேதிகளில் செய்யணும்னு சொல்லியிருக்கணும் அந்த தேதிகளில் செய்துட்டு வாங்க, நன்மையை பயக்கும். முடிந்தவரை சித்தர் வழிபாடு, ஏன்னா உங்களுடைய தேதிகளுக்கே சித்தர் குரு மகான்களால் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ சித்தர் தெய்வ வழிபாடுகள், சித்தர்களுடைய ஜீவசமாதி ஆலயங்களுக்கு இந்த 2 வார காலங்களில் செய்துட்டு வாங்க. அது உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தேடித்தரும். சனிக்குரிய 8, 17, 26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் முதல் 2 வாரம், அதாவது 1 ஏப்ரல் 2025 முதல் 15 ஏப்ரல் 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு வாரமாகவே இருக்கும். அதே சமயத்தில் பெரிய ஃபெயிலியர்ஸும் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். 50-50 வேலை செய்யும். ஒரு பக்கம் வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு யாராச்சும் திடீர்னு வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி உதவுவாங்க, அல்லது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆர்டர்ஸே இல்லையே கையில் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. திடீர்னு அந்த மாதத்தை இந்த முதல் 2 வாரத்தில் உங்களுக்கு கையை கடிக்காத வண்ணம் அந்த ஆர்டர்ஸ் வந்து உங்கள் கம்பெனியில் ஓடும். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லலாம் இந்த முதல் 2 வாரங்கள். அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகள் வந்து உங்களுக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய அமைப்பில் அது வேலை செய்யும். முதலாவதாக 4 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பணம் காசு கைக்கு வந்து சேருவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையுது. நீங்கள் ஆனால் முன்கூட்டியே ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும். உங்களுக்கு ஒரு பணங்காசு வரணும், இவ்வளோ நாள் அவங்க தரலை அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து மிக சரியான தேடுதல்களில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது அன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் ஏதேனும் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸை வந்து இன்னொரு பிரான்ச்சாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அது ஏப்ரல் 14ஆம் தேதி வைத்துக் கொள்ளுங்கள். அது முழுமையான வெற்றியை தரும். அன்றைய தினமே பணம் காசு வருவதற்கான ஒரு தினமாகவும் உங்களுக்கு அமையுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏப்ரல் 15மே உங்களுக்கான வெற்றி தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக அமையுது. அதே போல் உங்களுக்கு எந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயமே நீங்கள் செய்யாமல் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சில தேதிகள் இருக்குது.
8 ஏப்ரல் 2025 இந்த தேதியில் எந்த ஒரு விஷயமே தயவு செய்து செய்யாதீங்க. அன்றைய தேதியில் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காம உங்களை சிரமப்படுத்தும், அலைச்சலுக்கு உள்ளாக்கும், ஒரு சிரமம் தரக்கூடிய, ஒரு ஃபெயிலியர் தரக்கூடிய நாளில் ஒரு முயற்சிகளை செய்துட்டு ஏன் கஷ்டப்படுவானே. அதனால் முடிந்தவரை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அன்றைய தினங்களை. பணங்காசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டிய பணம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனால் அதற்குரிய நாட்களுக்கு முன்னாடியே நீங்கள் முயற்சி செய்து வைக்கும் பொழுது தான் அது வந்து உங்களுக்கு பணங்காசு உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த 2 வார காலங்களில் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுக்கிரக்ஷேத்திரங்களான திருப்பதி அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபட்டுட்டு வரலாம். வழிபாட்டுக்கு உகந்த தினமாக இந்த 12 ஏப்ரல் வேறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்றைய தினம் பிரயாணம் செய்து ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் உங்களோட வியாபாரம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மேற்கொண்டு எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியாபார ரீதியாக யாருக்கும் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. பணம் காசு அதிகப்படியாக நீங்கள் வந்து கடனாக கொடுத்துடாதீங்க. முக்கியமாக வந்து சில பேர் வந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. இந்த 2 வார காலங்களில் மிக அதிக வட்டிக்கு தயவு செய்து கடன் வாங்காதீர்கள். இருப்பதை கொண்டே நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வாங்க. சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் வந்து கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடியே புதுசாக போய் ஸ்டாக்ஸ் வாங்கி வைப்பாங்க. அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. இருக்கிற ஸ்டாக்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அந்த இன்கம்மை வச்சு நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் எடுக்க. சில பேர் அதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுவாங்க. இருக்கிற ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டே மேற்கொண்டு அதிக வட்டிக்கு கடன் வாங்கி புதுசாக ஸ்டாக்ஸ் இறக்குவாங்க. அது போன்ற தவறுகள் எதையுமே இந்த 2 வாரங்களில் செய்யாதீங்க. அது தேவையில்லாத பெரும் சிக்கல்களை வரக்கூடிய வாரங்களில் உருவாக்கி விட்டுடும். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 1 முதல் 15 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 2025 ஏப்ரல் 1 ஏப்ரல் 15 வரைக்குமான காலகட்டம் உங்களுக்கு வியாபார ரீதியாக மேன்மையை தரக்கூடிய ஒரு காலமாக தான் அமையுது. உங்களுக்கு இதனால் வரை நீங்கள் எதிர்பார்க்காத புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதோ, இவ்வளோ நாள் டல் அடித்து கொண்டிருந்த பிஸ்னஸ் வந்து திடீர்னு பூம் ஆகி மறுபடியும் வந்து உங்களுக்கு லாபங்களை தரக்கூடிய ஒரு தன்மையோ காணப்படுது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். உங்களுக்கு நன்மை தரக்கூடிய பணங்காசை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சில தேதிகள் இந்த 2 வாரங்களில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா, 1 ஏப்ரல் 2025 உங்களுக்கு நன்மையான காலமாக அமையுது. அதே போல் 3 ஏப்ரல் 2025மே உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 9 ஏப்ரல் 2025 புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும், ஒரு வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவதற்கும் அல்லது புதிதாகவே ஒரு பிஸ்னஸை துவங்குவதற்கும், வேறு ஒரு புதிய ஒரு சர்வீஸ் நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட ஆட் ஆன் பண்ணுவதற்கான மிக சிறந்த நாளாக இது எல்லாமே அமையுது. தெய்வ அனுகூலத்தால் வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக 12 ஏப்ரல் 2025 அமையுது. அன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியே தேடித்தரும். அதே போல் 14 ஏப்ரல் 2025மே அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. அன்றைய தினம் வந்து புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் கையெழுத்திடலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஆர்டர்ஸுமே கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணாமலே கூட உங்களுக்கான வியாபார ரீதியான நன்மைகள் உங்களுக்கு தேடி வந்து அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கிறது இருக்கும். உங்களுக்கு இந்த முதல் 2 வாரத்தில் தவிர்க்க வேண்டிய தேதிகளாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது 8 ஏப்ரல் 2025, அதே போல் 4 ஏப்ரல் 2025 இந்த 2 நாட்களுமே அறவே தவிர்த்துக்கோங்க. அதன் பிறகு 13 ஏப்ரல் 2025 இந்த தேதிகளில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே, எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாலுமே அது உங்களுக்கு வெற்றியை தராது, நிறைய சிரமங்களை கொடுத்துரும். அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வெற்றி தரக்கூடிய நாள் இருக்குதுங்கும்போது அதை விட்டுட்டு ஏன் ஃபெயிலியர் தரக்கூடிய நாளில் போயிட்டு நம்ம சிரமப்படுவானே. அதனால் முடிந்தவரை நான் இங்கே சொல்லியிருக்கிற அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள், வெற்றி தரக்கூடிய தேதிகளை உங்கள் கேலண்டரில் நோட் பண்ணிவிட்டு அதற்குரிய முயற்சிகளை எடுங்க, வெற்றி பெறுங்க. இந்த 2 வார காலங்களில் தெய்வ பரிகாரங்களாக நீங்கள் பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கு சென்று வரலாம். அதுலேயும் குறிப்பாக 12 ஏப்ரல் 2025 நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது அது உங்களுக்கு
பெரிய அளவுக்கு நன்மைகளையே தரும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சில பேர் வந்து இருக்கிற வியாபாரத்தில் வந்த அமௌண்ட்டை வந்து ஹெல்ப்புக்காக தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ரொட்டேட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி இந்த டேட்டுக்குள்ளார எனக்கு திருப்பி கொடுத்துருப்பாங்க. தயவு செய்து அதை பண்ணிடாதீங்க, நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் உதவி செய்வதால் நீங்கள் சிக்கல்களுக்கு உள்ளாவீர்கள் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ முடிந்தவரை அது போன்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பிரயாணங்களால் வெற்றி தரக்கூடிய நாட்கள்னு ஒரு சில நாட்கள் சொன்னால் அதில் குறிப்பிட்டு 12ஆம் தேதியை நான் சொல்லியிருந்தேன். அந்த தேதியில் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு பிரயாணம் சென்று வரும் பொழுது அது உங்களுடைய வியாபாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் லாபங்களையும் தரக்கூடிய தன்மையில் உறுதியாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கான இலவச பலன்களுக்கான குறிப்புகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. இந்த பகுதியை பார்த்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நேம் வந்து நன்றாக அமைந்திருந்தால்தான் உங்களுக்கு 100% லாபங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்படி அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இலவசமாக நான் சரிபார்த்து தரேன். அப்படி அமையலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே என்னுடைய பொது பலன்களில் நான் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி நான் விளக்கமாக சொல்லுவேன். பட் காரணமின்றி காரியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டல் அடிக்கும். ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுக்கு லாபங்கள் சரியாக வராமல் இருக்கும். அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யார் பேரில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய நேம், அப்புறம் பிஸ்னஸ் நேம், இது மூணுத்தையுமே எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் அனுப்புங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நேம் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய இலவச புது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸை நோக்கி போகும், அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் 100% உங்களுக்கு வந்து அடையும் அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக அதில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிஸ்னஸ் நேம், குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் பர்த், பிஸ்னஸ் நேம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.